ஸ்ரீலங்காவின் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான சேவைகள் அமைச்சரும் நாடாளுமன்ற சபை முதல்வருமான பிமல் ரட்நாயக்க இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது கணுக்கேணி பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது பிரதேச சபைக்குட்பட்ட வீதிகளை புனரமைப்பதற்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதில்லை என பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு பதிலளித்த பிமல் ரட்நாயக்க, பிரதேச சபைக்கு தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பட்சத்தில் அவர்கள் ஊடாக நிதி ஒதுக்கீடுகளை செய்வதாக வாக்குறுதி அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வட்டுவாகல் பாலத்தையும் ஸ்ரீலங்காவின் அமைச்சர் பார்வையிட்டுள்ளார். இதன் புனரமைப்பு பணிகளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னர் ஆரம்பிப்பதாகவும் பிமல் ரட்நாயக்க வாக்குறுதி அளித்துள்ளார். இதனையடுத்து வட்டுவாகல் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கடற்தொழிலாளர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது சங்குப்பெட்டியை போன்று வட்டுவாகல் பாலத்தையும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் புனரமைத்து தருவதாக அமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளார்.